ஆண்டவர் எங்களுடைய குடும்பத்தில் முதல் திருமணம். ஆண்டவர் இந்த நாளிலும் எங்களை இவ்விதமாய் கனப்படுத்தி இருக்கிறார் அல்ல, எங்களை தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அதனால நாங்கள் ஒரு நிமிஷம் ஒரு 30 செகண்டாவது ஆண்டவருக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, வாய்களை திறந்து ஸ்தோத்திரம். ஆண்டவரே, செய்த இரக்கத்துக்காய் நன்றி, நீர் காண்பித்த தயவுக்காய் நன்றி, உம்முடைய காருண்யத்துக்காய் நன்றி. உம்முடைய பலன் இல்லாமல் இந்த காரியத்தை எங்களால் செய்திருக்கவே முடியாது. நீங்கள் தான் எல்லாவற்றிலும் எங்களை நடத்தி ஆண்டவரை இதுவரை எங்களை குடும்பமாய் சுமந்து வந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் முதலாவது பரலோகத்துக்கு நேராய் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மாத்திரமே கனத்துக்கு பாத்திரம், நீர் ஒருவரே பரிசுத்தர். தகப்பனே, உமக்கு நன்றி. எல்லாவற்றுக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. மத்தேயு 11:29 வாசிங்க. 2 பேரும் சத்தமா வாசிங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவர் இந்த வசனத்தில் என்ன சொல்றேன்? இந்த உலகத்தில் 2 விஷயத்தை தான் கற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு உலகம் எங்களுக்கு காண்பிக்குது, நீ இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், PhD எடுக்கணும். அது உலகத்தின் வாழ்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய தாய் தகப்பன்மார், எங்களுடைய பாட்டா பாட்டி, இல்லாட்டி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், மனம் எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கி அந்தரத்தில் தொங்க விட்டு எங்களுடைய நாசியில் அவர சுவாசத்தை வைத்த சர்வ வல்லமில்ல கடவுள் சொல்லுகிற வசனம் என்னென்றால், நீங்கள் 2 விஷயத்தை தான் கற்றுக்கொள்ளணும். சாந்தம், மனத்தாழ்மை. இது 2 இல்லாட்டி ஒரு மனுஷன் கடவுளுக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது. அதனால் உங்கள் 2 பேருக்கும் இந்த நாளிலும் அப்பாவா ஆண்டவருடைய பிள்ளையாய், நான் ஒரு தகுதி இல்லாத ஒரு மனுஷனாக இருந்தாலும் ஆண்டவர் தான் இந்த இடத்தை என்னை நிறுத்தி இருக்கிறார். அதான் சத்தியம், அதுதான் உண்மை. அதனால் இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை, அவருடைய சத்தியத்தின் மேல் உங்களோட குடும்பத்தை நீங்கள் கட்டணும். எந்த சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நீங்கள் சிந்திக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தக்கூடாது. சத்தியத்தின் மேலே கட்டப்பட்ட குடும்பமாக இருக்கணும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாய் இருக்குதோ இல்லையோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆண்டவரை அறிஞ்ச பிள்ளைகள், இவ்வளவு தூரம் உங்களை நிப்பாட்டி வச்சிருக்கிறதே அவருடைய கிருபை. நம்புறீங்களா? சரிதானே? கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கணும். அது எந்த சூழ்நிலையாக இருக்கலாம், கருத்து முரண்பாடுகள் வரலாம். ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ள தாழ்மை, ஒரு மனுஷிக்குள்ள தாழ்மை இருக்கும் என்றால், மனத்தாழ்மையும் சாந்தமும் இருக்கும் என்றால் அந்த குடும்பம் செழிக்கும். வேதம் சொல்லுது, தாழ்மை உள்ளவனுக்குத்தான் என்னுடைய கிருபையை தருவேன் என்று. சரிதானே? அது உங்களுக்கும் சேருது. எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த காரியம், மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நாங்கள் கற்றுக்கொண்டால் கடவுள் எல்லா பக்கத்தாலையும் எங்களை நடத்த வல்லவராயிருக்கலாம். படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். உங்களுக்கு தரப்போகிற பிள்ளைகளுக்கு அவர் எங்கே படிக்கணும், என்ன வேலை செய்யணும், எப்படி ஆசீர்வதிக்கணும் என்று திட்டமிட்டு பிறகுதான் உங்களுக்கு பிள்ளைகளை தருவார். மனுஷர்களைப் போல ஒன்றை கொடுத்து போட்டு இந்த காரியத்துக்காக நான் எதை செய்வோம் என்று சிந்திக்கிறவர்கள் எங்களுடைய ஆண்டவர். சரிதானே? அதனால் நீங்கள் 2 பேரும் சரிதானே, இதுக்கு முதல் நீங்கள் பேசிக்கொண்டது, வாக்குவாதப்பட்டது எல்லாத்தையும் மறந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்களை நம்பி வாழ்க்கையை தந்திருக்கேன், உன்னைய நம்பி வாழ்க்கையை தந்திருக்கேன். இதையோட நீங்கள் 2 பேரும் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் சொன்ன மாதிரி திருமணம் செய்த பிறகு தாய் தகப்பனை விட்டு வெளியே போயிடணும். நீங்கள் உங்களோட வாழ்க்கையை வாழணும், கர்த்தரோடு வாழுங்க. மனுஷனை பார்க்கணும், என்னையே பார்க்கணும், பரலோகத்தில் அப்பா உங்களை நேசிக்கிறார், அவர் அன்பானவர். சரிதானே? அதனால் இதில் உறுதியாக இருக்கணும். இதுதான் என்னால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட்.
சாந்தமும் மனத்தாழ்மையும். அது கிறிஸ்துவின் இடத்துல கற்றுக்கொள்ளும். நீங்கள் கற்றுக்கொண்டா நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க. ஓகே, டவுட் இருக்கா? இது கேள்வி இருக்கா? இருக்கா? இல்லை. சரிதானே? வரவு செலவு எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கணும். ஒருத்தர் ஒருத்தர் மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். எப்பயும் ரெடியாக இருக்கணும். சரிதானே? அதான் ஏண்டா எங்களோட பாவத்துக்காக நாங்கள் ஆண்டவரை தேடி போகல தானே. ஏசு சுவாமி தான் ஏசாயால சொன்ன, நான் போகிறேன் என் பிள்ளைகளுக்காக. தாழ்மை உள்ளவர் அப்படி வருவார். சரிதானே? அதனால உங்களை நம்பி தந்த குடும்பத்தை, நம்பி தந்த வாழ்க்கையை நீங்கள் சரியாக வாழணுமென்று அப்பாவா, நண்பனா, மாமனா, ஆண்டவருடைய பிள்ளையா நான் ஒரு ஆசீர்வதிக்கிறேன். அது ஒன்று தான் எங்களுக்கு தேவை. ரைட்? அதனால் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீங்கள் இதுவரைக்கும் இவர்களை காத்து நடத்தி இன்றைய நாளும் அரச சட்ட திட்டங்களுக்கு அமைய ஆண்டவரே இவர்கள் விவாகரத்திலே ஆண்டவரே விவாகம் செய்து ஆண்டவரே இந்த அரசாங்கத்தின் படி இவர்கள் கணவன் மனைவியாய் இணைத்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமது தேவ சமூகம் இவர்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, இவர்களை நம்பி நீர் என்னெல்லாம் திட்டம் கொண்டீரோ அத்தனை சித்தத்தை நிறைவேற்றவர்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ரதீசையும் ஆண்டவரே ஐயா பிள்ளையை உமது கரத்திலே வைக்கிறேன். இவருடைய ஆண்டவரே ஊழியங்கள், உடைய வேலைகள், இவர்களுக்காய் நீர் கொடுக்க போகிற உம்முடைய சந்ததி பிள்ளைகளினுடைய வாழ்க்கையிலும் கூட தேவ சித்தத்தை நிறைவேற்ற இவர்களுக்கு கிருபை, பலன், ஞானம், தயவு ஆண்டவரே சரீர ஆரோக்கியம் அத்தனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். குடும்பமாய் ஜெபிக்கிறோம். தாய் தகப்பனாய் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஐயா. சகோதரிகளாய் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இதை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. மரண பரியந்தம் இவர்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்க ஆண்டவரே நீங்கள் தான் பலத்தை கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லா கனமும் மகிமையும் உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கே கனம் உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். மரண பரியந்தம் உண்மையாக இருக்கணும் ஒருவருக்கு ஒருவர் கர்த்தருக்காக. சரிதாங்க? சரியா? யோசிக்க